சென்னையை அடுத்த கண்ணகி நகரில் பொதுமக்களிடமிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மனுக்களை பெற்று வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், மக்கள் திரளாக வந்து கோரிக்கை மனுக்களை கொடுக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக என்ன இருக்கிறது? உங்களில் மாற்றுத்திறனாளிகளின் நலத்துறையால் செயல்படுத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் மனம் சம்பந்தப்பட்ட மறுவாழ்வு சேவைகள் வழங்குவதற்காக சென்னை சோழிங்கநல்லூர் அருகே உள்ள கண்ணகி நகரில் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு கண்ணகி நகர் தொடக்கத்திலிருந்து வரிசையாக இருபுறங்களிலிருந்து மக்கள் குவிந்திருந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது வரவேற்பு அளிக்கப்பட்ட நேரத்தில் தான் கண்ணகி நகர் அருகே வந்தபோது முதலமைச்சர் தன்னுடைய காரிலிருந்து இறங்கி மக்கள் இருந்த கோரிக்கை மனுக்களை பெற்று வருகிறார். குறிப்பாக கண்ணகி நகர் என்றாலே எல்லாருக்கும் ஒரு பொதுவிடமாக அச்சம் ஏற்படும். இந்த பகுதியில் சமூக அதாவது குற்றங்கள் செயலில் ஈடுபடுகிற எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு இருக்கிறது. எனவே இந்த பகுதியில் மக்கள் கல்வி அறிவு படிப்பது மிகவும் குறைந்த நிலையில் இருப்பதால் அவருடைய பழக்க வழக்கம் தீய பழக்கங்கள் அவர்கள் குற்ற செயலில் ஈடுபடுவது அதிகரித்து வருவது காரணமாகவே இந்த பகுதி மக்களை மேம்படுத்துவதற்காக பல்வேறு நலத்திட்டங்கள் தன்னார்வ தொண்டர்கள் இங்கு பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. இந்த நிலையில் தான் தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த சேவை மையத்தை திறந்ததற்காக வந்திருக்கிறார். எனவே தங்கள் பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கட்டமைப்பு வசதிகள் தேவையானவற்றை கேட்பதற்காக இந்த பகுதி மக்கள் முதலமைச்சரிடம் மனுக்கள் கொடுத்து வருகின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.